டிவிகே இரண்டாம் மாநாடு இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? பெரிய விளைவு எதுவும் ஏற்படுத்தல முதல் மாநாடு. இந்த மாநாடும் அதே மாதிரி பெரிய அரசியல் தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தாது. கவின் அவர்களோட மர்டர் அதை பத்தி பேசுவாரா, இல்ல இப்போ தூய்மை பணியாளர்களுக்கான போராட்டங்கள் நடக்குது அதை பத்தி பேசுவாரா, இல்ல ஆதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு ஒரு இஷ்யூ இருக்கு அதை பத்தி பேசுவாரா, அப்புறம் இன்னொன்று இருக்கு வட மாநிலத்தவர்களுக்கு இங்க ஓட்டு உரிமை, இது எல்லாமே அவர் அட்ரஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் இங்க மாநாட்டுல பேசுறாரோ இல்லையோ இதெல்லாம் முன்னாடியே பேசியிருந்திருக்கோம். நான் ஒரு வருஷம் தீவிர அரசியல்ல ஈடுபடுவேன், அதுக்கப்புறம் ஒரு மாநாடு நடத்துவேன், இந்த பிரச்சனைகளெல்லாம் கையில் எடுத்திருப்பேன் ஒரு வருஷமா, அதுக்கான ஒரு மேடையா இந்த மாநாட்டை மாத்திடுவேன் அப்படின்னா அது நல்ல விஷயம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வருஷமா அமைதியா இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாநாடு நடத்துறீங்க, அப்ப அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு, எதுக்கான மாநாடு? அதனால இந்த மாநாட்டுக்கு பெரிய அரசியல் முக்கியத்துவமோ இல்லைன்னா மக்களுக்கு இந்த மாநாட்டால பெரிய ஒரு பலன் கிடைக்குமோ அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி தான். டிவிகே தொண்டர்கள் இன்னும் அரசியல் மயமாகல, அவங்களுக்கு அரசியல் தெளிவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன், சீமான் ஒலிக அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க மதுரை மாநாட்டு திடல். அரசியல் புரிதல் இல்லாததுக்கான ஒரு வெளிப்பாடு தான். இந்த மாதிரியான தொண்டர்களை வச்சுக்கிட்டு 2026 நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த அளவுக்கான இதுல எந்த அளவுக்கு விஜய் கான்பிடன்ஸா இருக்காருன்னு நினைக்கிறேன்? தொண்டர்கள் அரசியல் மயப்படணும்னா முதல் தலைமை அரசியல் மயப்பட்டிருக்கணும், தலைமைக்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்கணும், அதுக்கப்புறம் தலைமையும் சரி கட்சியும் சரி அரசியல் ரீதியாக நிறைய செயல்பாடுகளில் ஈடுபடணும். அப்பதான தொண்டர்கள் அரசியல் மயப்படுவான். நீங்க பொலிட்டிக்கலா இன்ஆக்டிவா இருந்தீங்கன்னா தொண்டர்கள் எப்படி அரசியல் மயப்படுவான்? ஒண்ணு, ஒரு கட்சியோட மாநாடு நடக்க போகுது, பெரிய ஸ்டாரோட கட்சியோட மாநாடு நடக்க போகுது, அப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடக்குதுன்னா எது பேசு பொருளா இருக்கணும்னா பொலிட்டிக்கலான டிபேட்ஸ், பொலிட்டிக்கலான நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா இந்த மாநாடு நீங்க நடக்க போகுது, ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நியூஸ் எல்லாம் பாருங்களேன், தண்ணி வரல, டாய்லெட்ஸ் தப்பா யூஸ் பண்றாங்க, லேடிஸ் டாய்லெட் எல்லாம் போய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிலாம் நிறைய நியூஸ் பாருங்க. விஜய் மட்டும் தனியா ஒரு மைக்ல பேசுவாரு, இவங்க எல்லாம் தனியா ஒரு மைக்ல பேசுவாங்க. இது இப்படி நீங்க பிரிக்கும் போதே அங்கேயே ஒரு கேள்விக்குறி வருது, நீங்க எப்படி எல்லாரையும் சமமா பாப்பீங்க? உங்களுக்குன்னு தனியா ஒண்ணு தேவைப்படுது, அது தப்பா இருக்குல்ல? அதை பத்தி என்ன உங்களுக்கு இந்த சிந்தனை எல்லாம் எங்க இருந்து வருது? நான் கவனிக்கும் போது எனக்கு அது உறுத்தலா இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த பார்வை எங்கிருந்து வருது? ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த பார்வை உங்களுக்கு வருது. அவங்ககிட்ட சித்தாந்தமே இல்லை அப்படின்ற போது அவங்களுக்கு இதை பற்றின பெரிய புரிதல்லாம் கிடையாது. இதில் பெரிய சாபக்கேடு என்னன்னா அதனால பாதிக்கப்படக்கூடியவங்களும் ஏற்றுக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறீங்க போது எல்லா கேள்வியும் கேட்கப்படும், அப்ப நீங்க அதுக்கும் பதில் சொல்லி தானே ஆகணும். அந்த சீமானை பத்தி கேட்காதீங்க அப்படின்றது எப்படி? நிர்மல் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாருன்னா அதுக்கான காரணம் என்ன? ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு மேல இருந்து. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கேப்ரியல் சார் தான் இருக்காங்க, வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். டிவிகே இரண்டாம் மாநாடு இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? முதல் மாநாடு என்ன விளைவை ஏற்படுத்துச்சு? ஒரு அரசியல் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. பெரிய விளைவு எதுவும் ஏற்படுத்தல முதல் மாநாடு. நான் சொல்றது அரசியல் ரீதியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாநாடு கிடையாது. அப்கோர்ஸ் அவரோட ஸ்ட்ரென்த் அவர் ப்ரூவ் பண்ணாரு, பெரிய ஃபேன்ஸ் வந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் வந்து திரண்டாங்க, எங்ககிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்கன்றதெல்லாம் காட்டினாரு. ஆனா அரசியல் ரீதியா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினாருன்னு கேட்டீங்கன்னா பெரிய தாக்கத்தை ஒன்றும் ஏற்படுத்தல. ஏன்னா பெரிய பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எதுவும் அதுக்கு கிடையாது, பெரிய ஐடியாலஜிக்கலா பெருசா எதுவும் பேசல. இன்ஃபேக்ட் அந்த மாநாட்டில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா பெரிய ஐடியாலஜி ஒன்றும் டிவிக்கே கிடையாது அப்படின்றது தான் அந்த மாநாட்டில் வெளிப்பட்டது. இந்த மாநாடும் அதே மாதிரி பெரிய அரசியல் தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தாது. பட் டிவிகேவை பொறுத்தளவுல இந்த மாநாட்டுக்கான தேவை இருக்கு. ஏன்னா எலெக்ஷன்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கு, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு மாநாடா பார்க்கலாம். ஆனால் அதில் சிக்கல் என்னன்னா, போன மாநாடை பொறுத்தளவுல பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது விஜய்க்கு. இப்போ விஜயோட கொள்கை கோட்பாடு என்னவா இருக்கும், சித்தாந்தம் என்னவா இருக்கும், யாரை எதிரியா நிறுத்த போறார், இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் அப்ப இருந்தது. அந்த கேள்விகளுக்கான ஒரு விடையா அந்த மாநாடு அமைஞ்சது. பட் இந்த மாநாடை பொறுத்தளவுல அந்த விஷயங்கள்லாம் பேச முடியாது. இப்ப நமக்கு தெரியும் விஜய் அவர்களோட எதிரி யாரு, கொள்கை கோட்பாடுன்னு அவர் என்ன முன்வைக்கிறார், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ அதை தாண்டி வேற விஷயங்கள் அவரு பேசணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு பேசுறதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் அவரால் பேச முடியும், இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேச முடியும். அது போக டிஎம்கே கொஞ்சம் அட்டாக் பண்ணுவார், அதை தாண்டி பெருசா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இருக்க இஷ்யூஸ் பேசுவார் அப்படிங்கும்போது கவின் அவர்களோட
மர்டர் அதை பற்றி பேசுவாரா? இல்லை இப்போ தூய்மை பணியாளர்களுக்கான போராட்டங்கள் நடக்குது அதை பற்றி பேசுவாரா? இல்லை இந்த சாதி ரீதியான இடஒதுக்கீடு இப்போ சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு ஒரு இஷ்யூ இருக்குது, அதை பற்றி பேசுவாரா? அப்புறம் இன்னொன்று இருக்குது, வட மாநிலத்தவர்களுக்கு இங்கே வந்து ஓட்டு உரிமை, இது எல்லாமே அவர் அட்ரஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? தெரில அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாருன்னு தெரில. ஆனா இப்ப நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் இங்க மாநாட்டுல பேசுறாரோ இல்லையோ இதெல்லாம் முன்னாடியே பேசியிருந்திருக்கணும். இப்ப குறிப்பா இப்ப கவின் அவர்களோட ஆணவ கொலையா இருக்கலாம், அப்புறம் தூய்மை பணியாளர்களோட போராட்டத்துக்கு நீங்களே களத்துல போய் கலந்துருக்கணும், அது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும். அந்த விஷயம் நீங்க பண்ணல. நீங்க என்ன பண்றீங்க, அவங்கள பனையூர்ல மீட் பண்றீங்க. அப்கோர்ஸ் அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்றீங்க. நான் அங்க போறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தேன், அவங்க விரும்பலன்னுலாம் சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் நீங்க களத்துக்கு போயிருந்திருக்கணும். அதுதான் நியாயமான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி அந்த வகையில பார்க்கும்போது நிறைய விஷயங்களை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல. இதெல்லாம் மாநாட்டுல பேசணும் அப்படின்றத தாண்டி பிரச்சனைகள் நடக்கும் போதே பேசியிருந்திருக்கணும். ரெண்டாவது, நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது நீங்க களத்துல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். களத்துக்கு முடிஞ்சா போகணும், இல்லைன்னா கட்சிக்காரங்க அந்த இஷ்யூவை எடுத்து பேசணும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்டாவது நீங்க எடுக்கணும். இப்ப டிவிகேவை பொறுத்தளவு அதெல்லாம் பெருசா எதுவும் பண்ணல. அதெல்லாம் பண்ணாம இல்லை நாங்க மாநாட்டுல அதெல்லாம் பேசிடுவோம், மாநாட்டுல அவர் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போறது இருக்குல்ல, அதுவே கரெக்டான ஒரு விஷயம் இல்ல. கவின் அவர்களோட கொலையை பத்தி ஏன் நீங்க பேசல அப்படின்னு கேட்டா, இல்ல மாநாட்டுல பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. மாநாட்டுல பேசுவார்னே சில பேர் சொல்றாங்க. அப்பெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும், அவர் எதை பேசுவார் பேச மாட்டார் நமக்கு எப்படி தெரியும்? சோ நீங்களா அசியூம் பண்ணிக்கிறீங்க அவர் பேசுவார்னு. பட் அங்க நடக்கும்போது அதை பேசணும்ல, பிரச்சனை வரும்போது நீங்க அதை பேசணும்ல. அதெல்லாம் பேசாம இருக்கிறதே ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான். சோ நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு மாநாடுன்றது அரசியல் செயல்பாடு இருக்கக்கூடிய கட்சிக்கு மாநாடு வந்து பெரிய ஒரு அசட். நான் ஒரு வருஷம் தீவிர அரசியல்ல ஈடுபடுவேன், அதுக்கப்புறம் ஒரு மாநாடு நடத்துவேன், இந்த பிரச்சனைகளெல்லாம் கையில் எடுத்திருப்பேன்ல ஒரு வருஷமா, அதுக்கான ஒரு மேடையா இந்த மாநாட்டை மாத்திருவேன் அப்படின்னா அது நல்ல விஷயம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வருஷமா அமைதியா இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாநாடு நடத்துறீங்க. அப்ப அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? எதுக்கான மாநாடு இது? உங்ககிட்ட ப்ராப்பரான பொலிட்டிக்ஸ் இல்ல, கொள்கை சித்தாந்தம் எதுவும் கிடையாது, அரசியல் செயல்பாடும் இல்ல. இது எதுவும் இல்லாம மாநாடு மட்டும் நடத்துவேன், என்னோட அரசியல் செயல்பாடே மாநாடு தான் அப்படின்னா இது எப்படி இருக்கு? இப்ப இதுல எந்த பயனும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவை அரசியல் செயல்பாடு, பொலிட்டிக்கல் ஆக்டிவா இருக்கணும். அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அதோட பீக் வந்து மாநாடு. இங்க செஞ்ச இந்த விஷயங்கள் எல்லாம் மாநாட்டுல நான் போய் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ அதனால இந்த மாநாட்டுக்கு பெரிய அரசியல் முக்கியத்துவமோ இல்லைன்னா மக்களுக்கு இந்த மாநாட்டால பெரிய ஒரு பலன் கிடைக்குமோ அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி தான். இப்போ நீங்க அடிக்கடி சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, டிவிக்கு தொண்டர்கள் வந்து இன்னும் அரசியல் மயம் ஆகல, அவங்களுக்கு அரசியல் தெளிவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன், சீமான் ஒழிக அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க மதுரை மாநாட்டு திடல்ல. இந்த அரசியல் புரிதல் இல்லாததுக்கான ஒரு வெளிப்பாடு தான் அது. மாநாட்டில் உட்காந்துட்டு சீமான் ஒழிகன்னு பேசிட்டு இருந்தா அரசியல் புரிதல்னு தான் காட்டுது. இந்த மாதிரியான தொண்டர்களை வச்சுக்கிட்டு 2026ல் நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த அளவுக்கான இதுல எந்த அளவுக்கு விஜய் கான்பிடன்ஸா இருக்காருன்னு நினைக்கிறேன்? இப்ப தொண்டர்கள் அரசியல் மயப்படணும்னா முதல் தலைமை அரசியல் மயப்பட்டிருக்கணும், தலைமைக்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்கணும். அதுக்கப்புறம் தலைமையும் சரி கட்சியும் சரி அரசியல் ரீதியாக நிறைய செயல்பாடுகள்ல ஈடுபடணும். அப்பதானே தொண்டர்கள் அரசியல் மயப்படுவான். நீங்க பொலிட்டிக்கலா இன்ஆக்டிவா இருந்தீங்கன்னா தொண்டர்கள் எப்படி அரசியல் மயப்படுவான்? நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நான் தொண்டர்களை ஏதோ பிளேம் பண்ணல. தொண்டர்கள் கிளியரா உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நான் தலைவரை பார்க்கணும், நான் தலைவரோட ரசிகர், அவரோட படம் எனக்கு பிடிக்கும், இந்த காரணங்களுக்காக தான் அவங்க தொண்டர்கள் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் கேடர்ஸ் கிடையாது. ஸோ இந்த சினிமா ரசிகர்களை எப்படி அரசியல் தொண்டர்களா மாத்துறது அப்படின்றது அது உங்களோட பணி. அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ணணும். கிளாஸ் எடுத்துலாம் அதை பண்ண முடியாது. இந்த அரசியல் பள்ளின்னுலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுத்துலாம் நீங்க ஒருத்தனை அரசியல் மயப்படுத்த முடியாது. ஒருத்தனை அரசியல் மயப்படுத்தணும்னா நிறைய போராட்டங்கள் நடத்தணும், போராட்ட களத்துல அவனை இறக்கி விடணும். அதெல்லாம் பண்ணும்போது தான் அவனுக்கும் தெரியும், ஸோ இந்த விஷயம் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதுக்காக தான் நம்ம போராடுறோம் அப்படின்ற விஷயம் அவனுக்கு புரியும். 4 பேர்ட்ட அவன் போய் பேசுவான், 4 பேர் அவன் டிபேட்டுக்கு வரும்போது தன்னை அவன் தயார்படுத்திப்பான், நிறைய தரவுகள் எல்லாம் கையில் எடுத்துப்பான். அப்பதானே டிஃபெண்ட் பண்ண முடியும். கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, அந்த ஸ்டாண்டை டிஃபெண்ட் பண்ணணும்ல. அப்ப நான் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கணும், ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும்,
நிறைய நியூஸ்லாம் கேதர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த விஷயங்கள்லாம் அப்பதான் நான் பண்ண ஆரம்பிப்பேன். முதல்ல கட்சி ஆக்டிவா இருக்கணும். ஒவ்வொரு இஷ்யூலையும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அதுல சில முக்கியமான இஷ்யூஸை கையில் எடுத்து பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தணும். சில இஷ்யூஸை ரிவர்ஸே போக மாட்டோம், ஃபுல் ஃபோர்ஸோட உள்ள இறங்குன்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ்லாம் எல்லாருக்கும் அப்படி சில இஷ்யூஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாம நான் எதுவுமே பண்ணாம குவைட்டா இருப்பேன். எல்லாரும் என் மேல அழுத்தம் போட்டா வேற வழியே இல்லாம ஒரு அறிக்கையை விடுவேன். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களால பெருசா எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த தொண்டர்கள் அரசியல் மயப்படாம இருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னா, தலைமை ஒண்ணும் பண்ணாம சும்மா இருக்கு. தலைமைக்குமே பெரிய அரசியல் புரிதல் இல்ல. இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறதால தொண்டர்கள் பெருசா எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பெரிய அரசியல் புரிதலும் இல்ல. இப்போ மாநாடு ஏற்பாடுகள் குறித்து நேற்று பேசியிருந்தாங்க. முன்னாடி இருந்த பிரச்சனைகள், சிக்கல் எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ சரி பண்ணிட்டோம். தண்ணிக்கான இது வச்சுருக்கோம், மற்ற மொபைல் டாய்லெட் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ பார்த்தா ஒரு 2 பேர் வரைக்கும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு தலைமை, நீங்கள் முக்கியமான ஆட்கள் இருக்க மேடை வந்து மேற்கூரையோடு இருக்குது அப்படிங்கும்போது, மக்களுக்கான அட்லீஸ்ட் ஒரு மேற்கூரையாவது ஒரு கிரீன் கலர் மேட் மாதிரி போடுவாங்கல்ல, அது மாதிரியாவது செஞ்சுருக்கலாம். அதுவும் செய்யாமல் இப்போ எல்லாம் மயக்கம் போட்டு விழுறாங்க. கீழே இருக்கிறத கிழிச்சு கொடை மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறது சரியா இருக்காதுல்ல. ஒண்ணு, ஒரு கட்சியோட மாநாடு நடக்க போகுது. ஒரு பெரிய ஸ்டாரோட கட்சியோட மாநாடு நடக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடக்குதுன்னா எது பேசு பொருளா இருக்கணும்னா, அந்த மாநாடை பத்தி, அந்த மாநாடு எதுக்காக நடத்துறாங்க, என்னென்ன இஷ்யூஸை ஹைலைட் பண்ண போறாங்க, போன தடவை இப்படி பண்ணாங்க, இந்த தடவை பாருங்க இந்த விஷயங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பொலிட்டிக்கலான டிபேட்ஸ், பொலிட்டிக்கலான நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா இந்த மாநாடு இன்னைக்கு நடக்க போகுது. ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நியூஸ் எல்லாம் பாருங்களேன், தண்ணி வரல, டாய்லெட்ஸை தப்பா யூஸ் பண்றாங்க, லேடிஸ் டாய்லெட்ல எல்லாம் போய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிலாம் நான் நியூஸ் பாக்குறேன். ஸோ குடிக்கிற தண்ணியை எடுத்து டாய்லெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி இல்லாம நியூஸ் வந்துட்டு இருக்கு. கீழே மேட் விரிச்சிருக்காங்க, அதை எடுத்து கூரையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு கம்பம் வந்து சாஞ்சி கீழே விழுந்துருச்சு. இப்படிப்பட்ட நியூஸ் தான் பார்த்தோம்னா வந்துட்டு இருக்கு. இத பொலிட்டிக்கல் ஆங்கிள் கவர் பண்றதுக்கான நியூஸே வரல அப்படின்றதே முதல்ல பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். ஸோ பொலிட்டிக்கலா இவங்க கிட்ட ஒன்றும் இல்லாதனாலதான் பொலிட்டிக்கல் ஆங்கிள் பெரிய டிஸ்கஷன்ஸே நடக்க மாட்டேங்குது. ஒரு மாநாடு நடக்குதுன்னா அதான டிபேட்டா இருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி அதை தான் எல்லாம் பேச ஆரம்பிக்கணும். மாநாட ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்து என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுத்தும், இவங்களுக்கு பாதிப்பா, அவங்களுக்கு லாபமா, அதுன்னு தான் பேசணும். அப்படிப்பட்ட எந்த டிஸ்கஷன்ஸுமே இல்லாம இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல, சாப்பாடு ரேட் அதிகமா இருக்கு, அப்படி பாக்குறாங்க. அங்க ஒரு ஸ்பேஸ் சண்டை போய்கிட்டு இருக்கு. சாப்பாடெல்லாம் 70-80 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க, எங்க மீட்டிங்ல வந்து இப்படி அநியாய விலைக்கு வித்துட்டு இருக்காங்க, அப்படி இப்படிலாம் சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரையாரிட்டியா இருக்கு. ரெண்டாவது, அஃப்கோர்ஸ் இப்போ ஆர்கனைசர்ஸ் இன்னும் நல்லா பெட்டரா ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம். அப்புறம் இவங்களை ஆர்கனைஸ் பண்றதும் ஈஸி கிடையாது. இப்ப பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆயிருவாங்க. அவங்க எல்லாம் ஒரே இடத்துல கூட மாட்டாங்க. தியேட்டர்ஸ் அங்கங்க பரவி இருக்கும். தமிழ்நாடு முழுக்க தியேட்டர்ஸ் பரவி இருக்கும். எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்க. ஒரு 1000 சீட் ஒரு தியேட்டர்ல இருக்கும். ஒரு 1500 பேர் போவாங்க. அங்க கொஞ்சம் சிக்கல்கள்லாம் வரும். பட் பவுன்சர்ஸ்லாம் அங்க இருப்பாங்க. தியேட்டர் அங்க மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. எல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன ஆகுது, இவங்க எல்லாத்தையும் நீங்க ஒரு ஸ்பாட்டுக்கு கொண்டு வரீங்க. தியேட்டருக்குள்ள ஒரு 1500 பேர் போகும்போதே தியேட்டர் அடிச்சு காலி பண்றது. ரோஹிணி தியேட்டர்ல எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஏற்பட்டுச்சு. எல்லாம் சீட்லாம் அடிச்சு உடைச்சாங்க. அந்த சிக்கல்கள்லாம் இருந்தது. இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்க இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகிறாங்க. இப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இவங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்க? இவங்களை ஆர்கனைஸ் பண்ணணும்னாலே உங்களுக்கு ஒரு 2000-3000 பேர் வேணும். இப்ப பெரிய கட்சிகள்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட சாலிடான ஒரு பார்ட்டி ஹைரார்கி இருக்கும். கட்சிக்காரங்களே கொஞ்சம் பேர் ஃபுல் டைமர்ஸா இருப்பான், ஆக்டிவான பார்ட்டி கேடர்ஸா இருப்பான். அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகே, இந்த இடத்த நீங்க பாத்துக்கோங்க, இந்த ஏரியாவை நீங்க கவனிச்சுக்கோங்க. டிசிப்ளின் இருக்கும். அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஒர்க் ஃபோர்ஸா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நல்லா அழகா அவங்க பண்ணுவாங்க. பட் இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல டிவிகேல அந்த மாதிரியான சிஸ்டம் எதுவும் கிடையாது. அந்த கட்சிக்கு பெரிய அரசியல் செயல்பாடும் கிடையாது, பார்ட்டி ஸ்ட்ரக்சரும் கிடையாது, பொலிட்டிக்கல் ஆக்ஷனும் கிடையாது. ஸோ அந்த வகையில் நீங்க கேடர்ஸ் எல்லாம் அப்படி உருவாக்கல, அந்த மாதிரி ட்ரெயின்லாம் நீங்க பண்ணல. அப்ப வருவாங்க திடீர்னு ஒரு 1 லட்சமோ 2 லட்சம் பேரோ வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும்போது கண்டிப்பா அந்த சிக்கல்கள் வரும். சேர் உடையிறதா இருக்கலாம், இந்த மாதிரியான பிரச்சனைகளா இருக்கலாம். இதெல்லாம் நிறைய வரதான் செய்யும். இப்போ அரசியல் மேடை இந்த மாதிரி மாநாடு, ஆர்ப்பாட்டம் அப்படிங்கும்போது, உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி, ஏன்னா அவங்களோட மேடை அலங்கரிப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது. அப்படிங்கும்போது மக்கள் வந்து மேற்கூரை இல்லை அப்படின்னா இங்கே மேடையில் பேசுகிற தலைமைக்கும் மேற்கூரை இருக்காது அப்படின்ற செட்டப் வந்து நாம் தமிழர் கட்சி கொண்டு வந்தாங்க. நீங்கள் மாற்றுன்னு வரும்போது நீங்கள் அந்த மாதிரியான செயல்பாடுகள் தானே கொண்டு வரணும். அதே மாதிரி எனக்கு ஒரு கேள்வி
எல்லா டிவிகே மாநாட்டிலுமே இருக்கு 2 மைக் செட்டப் வச்சிருப்பாங்க. விஜய் மட்டும் தனியா ஒரு மைக்ல பேசுவாரு. இவங்கெல்லாம் தனியா ஒரு மைக்ல பேசுவாங்க. இது இப்படி நீங்க பிரிக்கும்போதே அங்கேயே ஒரு கேள்விக்குறி வருதுல்ல. நீங்க எப்படி எல்லாரையும் சமமா பார்ப்பீங்க? உங்களுக்குன்னு தனியா ஒண்ணு தேவைப்படுதுல்ல. அது தப்பா இருக்குல்ல. அது பத்தி என்ன? இப்போ என்னன்னா, இப்போ உங்களுக்கு இந்த சிந்தனை எல்லாம் எங்க இருந்து வருது? நான் கவனிக்கும்போது எனக்கு அது உறுத்தலா இருந்தது. அதனால. நான் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பார்வை இருக்கு. ம். சமத்துவம் இந்த விஷயங்கள்லாம் ம். சார்ந்து ஒரு பார்வை இருக்கு. சமத்துவம் அப்படின்னா அது என்ன? அது ஒரு சித்தாந்தம். ம். ஸோ உங்களுக்கு அந்த பார்வை எங்கிருந்து வருது? ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில தான் அந்த பார்வை உங்களுக்கு ம். வருது. எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே மைக்கு. ம். ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே மாரி கூரை இருந்தா எல்லாருக்கும் இருக்கணும். இல்லைன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்க பேசணும்னா முதல்ல உங்களுக்கு சித்தாந்தம் வேணும். இப்ப டிவிகேவுக்கு சிக்கலே அதுதான். நான் ஸ்டார்டிங்ல இருந்து அதான் பேசிட்டு இருக்கேன். ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷமா அதான் பேசிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட சித்தாந்தமே இல்ல அப்படின்ற போது அவங்களுக்கு இத பத்தின பெரிய புரிதல்லாம் கிடையாது. இத பத்தி தொண்டர்களும் கவலைப்பட மாட்டாங்க. இப்ப என்டிகேவுக்கு இதெல்லாம் சிக்கல். இதெல்லாம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறாங்க. எல்லாம் நம்ம கரெக்டா சமமா இருக்கணும் எல்லாமே. ஒரு சமத்துவத்தின் வெளிப்பாடா இருக்கும் நம்ம பண்ணக்கூடிய செயல்பாடுகள் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. இவங்களுக்கு அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. விஜய் என்ன பண்ணாலும் ஏத்துப்பாங்க தொண்டர்கள். பிஜேபியோட கூட்டணி வச்சா ஏத்துப்பாங்க. கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சா ஏத்துப்பாங்க. டிஎம்கேவோட கூட்டணி வச்சா ஏத்துப்பாங்க. ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சா ஏத்துப்பாங்க. கட்சியும் ஏத்துக்கும். கட்சிக்கு ஏன்னா கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது இல்ல. இப்ப கம்யூனிஸ்டுகளால பிஜேபியோட போய் கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு. அதை மீறி போய் அங்க போய் கூட்டணி வைக்க முடியாது. தொண்டர்களும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இவங்க எங்க வேணாலும் போய் வைக்கலாம். யார் என்ன கேட்க போறா? சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேசிக்கா அந்த ஒரு கொள்கை சார்ந்த ஒரு புரிதலும் ஒரு பார்வையும் இல்லைன்னா நீங்க சொன்ன இந்த சிக்கல்கள் எல்லாம் வரதான் செய்யும். இதுல பெரிய சாபக்கேடு என்னன்னா அதனால பாதிக்கப்படக்கூடியவங்களும் ஏத்துக்கிறாங்க. மக்களா இருக்கலாம், தொண்டர்களா இருக்கலாம், அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப தரையில இருக்கக்கூடிய அந்த ஷீட் எடுத்து தலைக்கு மேல போட்டு உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் யாரு? தொண்டர்கள் தானே. பாதிக்கப்படுறவன் அவன் தான். இங்க நல்லா அவங்களுக்கு நல்ல இதெல்லாம் இருக்கு, ப்ரொடெக்டடான ஏரியா இருக்கு. இவங்களுக்கு அதெல்லாம் இல்ல. சோ பாதிக்கப்படுறது இவங்க தான். அவங்க அதை கண்டுக்கிறதாவும் இல்ல. இப்போ சிபி நிர்மல் அவங்கள்ட்ட காலையில பத்திரிகையாளர் கேட்கும்போது சீமான் வந்து உங்களை விமர்சிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சீமானை பத்தி கேட்காதீங்க அப்படின்றார். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறீங்க போது எல்லா கேள்வியும் கேட்கப்படும். அப்ப நீங்க அதுக்கும் பதில் சொல்லி தானே ஆகணும். அந்த சீமானை பத்தி கேட்காதீங்க அப்படின்றது வந்து எப்படி? அதான் சீமானை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்றது தப்பு. நான் எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்றதை நீங்க சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாரான்னு எனக்கு தெரியல. சொல்லியிருந்தா அது தப்பு. கேட்காதீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது ரொம்ப தவறு. எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, இதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். இந்த கேள்வியை நீங்க ஸ்கிப் பண்ணுங்க, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் தப்பு தான். ரெண்டாவது, இப்ப டிவிகேவை பொறுத்தளவு அவங்க என்டிகேவை அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க டெஃபினட்டா என்டிகேவுக்கு பதில் சொல்றதோ சீமான் அவர்களுக்கு பதில் சொல்றதோ இந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. விஜயும் அதை பண்ண மாட்டார் அப்படின்றதான் என்னோட நம்பிக்கை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், டைரக்டா நீங்க என்டிகேவோட சண்டைக்கு போனீங்கன்னா அது மோசமான எஃபெக்ட்ஸை உங்களுக்கு ஏற்படுத்தும். விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். என்டிகேவுக்கு ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ் இருக்காங்க. அவங்க சோசியல் மீடியால ஃபுல் எனர்ஜியோட ஃபைட் பண்ணுவாங்க. உங்களால அவங்கள டீல் பண்ண முடியாது. டிவிகே கிட்ட நிறைய ஆட்கள் இருக்காங்க, நிறைய கேடர்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் பொலிட்டிக்கல் கேடர்ஸ் கிடையாது. அரசியல் ரீதியா ஒரு டிஸ்கஷனை எதிர்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. அரசியல் ரீதியான மோதலை அவங்களால எதிர்கொள்ள முடியாது. ஸோ அந்த சிக்கல்கள்லாம் டிவிகேவுக்கு இருக்கு. அதனால டெஃபினட்டா அவங்க சீமான் அவர்களோட மோதல் போக்க அவங்க விரும்ப மாட்டாங்க. அவருக்கு பதில் சொல்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இது ஒரு நல்ல இண்டிகேட்டர். இப்ப நிர்மல் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாருன்னா அதுக்கான காரணம் என்ன? ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு மேல இருந்து. சீமானுக்கு பதில் சொல்லாதீங்க, அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குல்ல. நார்மலா தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம தலைவர் ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டாருன்னா அவருக்கு பதிலடி கொடுக்கும் தான் நினைப்பாங்க. இப்ப நீங்க திமுகவை அட்டாக் பண்ணுங்க, இல்லாட்டி ஸ்டாலின் அட்டாக் பண்ணுங்க, செகண்டரி லெவல் லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம், அவங்களாம் அதுக்கு பதிலடி கொடுக்கும் தான் நினைப்பாங்க. பட் இங்க இல்ல, பேச வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்கன்னா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில விஜயுமே கூட பெருசா என்டிகே பக்கம் திரும்ப மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். அது டிவிகேவோட பலவீனத்தை தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணும். ரெண்டாவது, ஒரு டிபேட்டா அது மாறிடுச்சுன்னா என்டிகே வர்சஸ் டிவிகேன்னு அது மாறும். அப்படி மாறும்போது மக்கள் என்டிகேவையும் டிவிகேவையும் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேனா மக்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ற மாதிரி என்டிகே வர்சஸ் டிவிகேனா மக்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணா தெரிஞ்சிடும் டிவிகே கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். கொள்கை ரீதியா கம்பேர் பண்ணா இங்க கொள்கை ஒன்றும் இருக்காது, கொள்கை கோட்பாடு எதுவும் இருக்காது. அரசியல் செயல்பாடு ரீதியா கம்பேர் பண்ணா அரசியல் செயல்பாடு எதுவும் இருக்காது. தலைவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்து தலைவர் ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாரு. ஸோ அப்படி அந்த மாதிரியான கம்பேரிசன் டிவிகேக்கு நல்லது இல்லை. சொன்னா அதை பண்ண மாட்டாங்க. ஆனா டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது டிவிகே கொஞ்சம் சேஃபராக தான் சீமானை ஹேண்டில் பண்ணுறாங்களோன்ற கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா
சீமான் அவர்கள் எப்படின்னா ஒரு இந்த கலர் மீன் பொம்மை மீனை வந்து தூண்டில்ல மாட்டி போடுவாங்க, அது மீன் பார்த்துட்டு வந்து பிடிச்சிரும்ல, அந்த மாதிரி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியாருக்கு அப்படிதான் ஒன்று பொறுத்து போட்டாரு, அவங்க மாட்டிட்டாங்க. மாட்டினோடனே பெரியாரை சுத்தமா முடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில். அதே மாதிரி டிவிக்கவே இப்போ அந்த டார்கெட்டுக்கு கொண்டு போறாரு. பேசின விஷயங்கள் அவங்க வந்தது வந்து வேற ஒரு நபர்கள் வன்னியர் அந்த சார்ந்து வந்து பிரச்சனையில வந்து டக்குன்னு டிவிக்கேவை கடுமையாக விமர்சிச்சுட்டாரு. இந்த மாதிரியான டாக்டிக் வந்து சீமான் எதனால அதை பண்றாரு, எதை டார்கெட் பண்ணி அவர் பண்றாரு? இப்போ நான் சொன்னது போல என்டிகே வர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரியான ஒரு மோதல், ஒரு கம்பேரிசன் வந்ததுன்னா அது டிவிகேவுக்கு நல்லது கிடையாது. ஆனால் என்டிகேவுக்கு அது நல்லது. ஏன்னா என்டிகேவுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஒன்று, என்டிகேவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க, கேடர் பேஸ் இருக்கு. ரெண்டாவது, அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டும் இருக்கு. அவங்க ஒரு 10 வருஷமா தீவிர அரசியல் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க, நிறைய பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்காங்க, இப்பவும் நிறைய பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்டிகே வர்சஸ் டிவிகேன்ற நரேட்டிவ் வந்துச்சுன்னா அதை என்டிகே விரும்புவாங்க. நாங்க இப்படி பண்ணிருக்கோம், அப்படி பண்ணிருக்கோம், அதை பண்ணிருக்கோம், இதை பண்ணிருக்கோம், அவங்க அவங்களோட சாதனைகளை முன்வைக்கலாம், அதுக்கான ஒரு வாய்ப்பா அது அமையும். டிவிக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது பெரிய ஒரு சங்கடமான ஒரு சூழலுக்கு அவங்களை தள்ளும். பெருசா அவங்களால எதுவும் பேசவும் முடியாது. நார்மலாவே டிவிக்கே தொண்டர்களால இஷ்யூ பேஸ்டா பேச முடியாது. அவங்களால சினிமா சார்ந்து நிறைய பேச முடியுமா இருக்கும், ஆனா இஷ்யூ சார்ந்து நிறைய விஷயங்கள் பேச முடியாது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்ட்ட யூடியூப் சேனல்ஸ் ரன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது நான் கேட்கிற விஷயம் என்னன்னா, டிவிக்கே பத்தி நீங்க வீடியோ போடும்போது வியூ டியூரேஷன் எப்படி இருக்குன்னு நான் கேட்பேன். அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, வியூ டியூரேஷன் நிறைய இருந்ததுன்னா பொலிட்டிக்கல் நியூஸ் அவங்க நிறைய கன்சியூம் பண்றாங்கன்னு அர்த்தம். நான் விசாரிச்ச வரைக்கும், நிறைய பேர்ட்ட நான் விசாரிச்ச வரைக்கும், டிவிகேவை பேஸ் பண்ணி நாங்க வீடியோஸ் போட்டாலும் சரி, டிவிகேவை சார்ந்த ஆட்கள் பேசும்போதும் சரி, வியூ டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓரளவுக்கு வியூஸ் வேணா வரலாம், விஜயை பார்த்து உள்ள வராங்க, ஆனா அவங்களால பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண முடியல, ஏன்னா அவங்க பொலிட்டிக்கல் ஆடியன்ஸா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நிறைய நண்பர்கள் சொல்றாங்க. இது உங்க சேனலுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, அதேதான். ஆனா வியூ டியூரேஷன் கம்மியா இருக்கு அவங்க பேசும்போது. அது காட்டக்கூடிய விஷயம் அதுதானே, பொலிட்டிக்கலி அவங்க பொலிட்டிக்ஸ்க்கான ஆட்களா இல்லை அப்படின்றதான் காட்டுது. ஸோ அதனால இவங்கனால ஒரு பொலிட்டிக்கல் குரூப்பை எதிர்த்து நிற்க முடியாது. அரசியல் ரீதியா நான் சொல்லுவேன், கருத்தியல் ரீதியா நான் சொல்லுவேன். அதனால கண்டிப்பா என்டிகே வர்சஸ் டிவிகே அப்படின்ற அந்த அந்த மோதலை அவங்க விரும்ப மாட்டாங்க. இப்போ டிவிகே வந்து டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு செட் ஆகுறது வந்து இவங்க ஏற்கனவே ஒரு நரேட்டிவ் ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க, 3 முனை போட்டி அப்படின்ற மாதிரி. நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து நாங்கள் ஆட்டத்திலே இல்லைனாலும் பரவாயில்ல, அது விட்டுருங்க, நான் சாம்பலானாலும் தனிச்சு தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். இருந்தாலும் ஏடிஎம்கே டிவிகே இவங்களுக்குள்ள ஒரு அலைன்ஸ் வந்து அப்படியே கண்டினியூவா அப்படியே பேசிட்டே இருக்காங்க, இது நடக்க போகுதுன்னு. அப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏடிஎம்கேவுக்கும் டிவிக்குமான அந்த அலையன்ஸ்ன்றதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். டிவிகேவோட ஓட் ஷேர் என்ன, டிவிகேவோட ஸ்ட்ரென்த் என்ன, டிவிகேனால என்ன டெலிவர் பண்ண முடியும் இப்படின்ற விஷயங்களே தெளிவு இல்லைல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது டிவிகே கையில என்ன இருக்கு, டிவிகேவால என்ன ஆஃபர் பண்ண முடியுன்றதே தெரியாம நீங்க எப்படி டிவிகேக்கு சீட்ஸ் கொடுப்பீங்க? நிறைய சீட்ஸ்லாம் டிவிகே கிட்ட கொடுக்க முடியாது. டிவிகே சைட்ல அவங்க பெரிய எதிர்பார்ப்போட இருப்பாங்க, விஜய் பெரிய ஸ்டார், நாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 20% ஓட் வாங்க போறோம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஏடிஎம்காரன் கொடுக்க முடியாது சீட்ஸ் எல்லாம். கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். அதனால ஃபர்ஸ்ட் முதல்ல டிவிகே எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும். எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி அவங்களோட ஓட் ஷேரை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களால சீட் ஷேரிங் இந்த மாதிரியான நெகோசியேஷன் எல்லாம் உட்காந்து பேச முடியும். இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்களால அதை பண்ணவே முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது போக ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே விஜய் போய் ஏடிஎம்கேட சேர்ந்தாருன்னா அதுக்கப்புறம் விஜயோட அந்த இமேஜ் உடஞ்சு போயிரும்ல. மாற்று அரசியலுக்கான ஒரு கட்சி நாங்க, விஜய் அந்த மாதிரியான ஒரு தலைவர், மாற்று அரசியலுக்கான தலைவர் அப்படின்ற அந்த இமேஜே உடஞ்சு போயிடும். ஸோ முதல் எலெக்ஷன்லயே அந்த இமேஜை தூக்கி போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. பொதுவா புது கட்சிகள்லாம் வருவாங்க, வந்து ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரைட்டு போய் கரைஞ்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே போய் ஒரு கரையிறாருன்னா அப்ப மக்கள் என்ன கேட்பாங்க, இதுக்கு புது கட்சி எதுக்கு, ஸ்ட்ரைட்டா போய் ஏடிஎம்கேல போய் சேர வேண்டியதானு தான் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுவாரான்னு தெரியல, அதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி, பண்ண மாட்டார். இதெல்லாம் போக நான் இன்னொரு லாஜிக்கலான ஒரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா, விஜய் டிவிகே இவங்க இதுவரைக்கும் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையுமே பண்ணல. சோ இப்ப டிவிகே அதிமுகவோட போய் சேர்றாங்கன்னா அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஓ ஓட்டு எலெக்ஷன் ரீதியா சொல்றீங்க? எலெக்ஷன் ரீதியா சொல்றேன். எலெக்ஷன் ரீதியா திமுகவோட ஓட்டை உடைக்கிற வேலை எதுவுமே டிவிகே பண்ணல. இவ்வளவு நாள் டிவிகே பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலைகள் இருக்குல்ல, இது டிஎம்கேவுக்கு பெரிய லாபம் தரக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா டிவிக்கே ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் கையில் எடுத்திருக்காங்க. அது ஏடிஎம்கே ஓட்ட தானே உடைக்கும், அதுல டிஎம்கேவுக்கு லாபம் தான்.
ஆனா இப்ப டிவிக்கு ஸ்ட்ரைட்டா போய் ஏடிஎம்கே போய் சேர்ந்துட்டாங்கன்னா அது ஏடிஎம்கே ஓட்ட உடைக்காது, கன்சால்டேட் பண்ணும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸா கன்சால்டேட் பண்ணும். அதான் டிஎம்கே விரும்ப மாட்டாங்க. அதை இவர் பண்ணவும் மாட்டாருன்றதான் என்னோட கணிப்பு.